அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி ஏப்ரல் 17, 2025 வியாழக்கிழமை. தினமணியில் இருக்கிற முக்கியமான நியூஸஸ் என்னென்னு பார்ப்போம். ஹெட்லைன்ஸ்லேருந்து கொஞ்சம் பேஜஸ்க்கு பொலிட்டிக்கல் அண்ட் ஜென்ரல் நியூஸஸ் தான். ஸோ டேரெக்டாக இதுக்கான இம்பார்ட்டன்ட் நியூஸஸ்குள்ளே போயிடலாம். கல்வி நிறுவனங்களின் பெயர்களில் ஜாதி பெயரை நீக்க உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பிச்சிருக்காங்க. கல்வி நிறுவனங்களின் பெயர்களில் இடம்பெற்றுள்ள ஜாதி பெயர்களை 4 வாரங்களுக்குள் நீக்க வேண்டும் என்றும், இல்லாவிட்டால் அந்த கல்வி நிறுவனங்களின் அங்கீகாரத்தை ரத்து செய்ய வேண்டும் என்றும் சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளதுன்னு சொல்லி தெரிவிச்சிருக்காங்க. அடுத்ததாக இன்றைக்கான திருக்குறள் என்னன்றதை பார்த்துருவோம். எல்லாத எண்ணி செயல் வேண்டும், தம்முடைய கொல்லாது உலகு, தம் நிலைமையோடு பொருந்தாதவற்றை உலகம் ஏற்றுக்கொள்ளாது. ஆகையால் உலகம் இகழ்ந்து தள்ளாத செயல்களை ஆராய்ந்து செய்ய வேண்டும் அப்படின்னு தெரிந்து செயல்வகை அப்படின்ற அதிகாரத்தில் திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு. அப்புறம் உச்சநீதிமன்றத்தின் அடுத்த தலைமை நீதிபதி PR கவாய் தலைமை நீதிபதி சஞ்சீவ் கண்ணா பரிந்துரை செஞ்சிருக்காரு. உச்சநீதிமன்றத்தின் அடுத்த தலைமை நீதிபதியாக PR கவாயை நியமிக்க மத்திய அரசுக்கு தற்போதைய தலைமை நீதிபதி சஞ்சீவ் கண்ணா புதன்கிழமை பரிந்துரைத்துள்ளார். உச்சநீதிமன்றத்தின் 51வது தலைமை நீதிபதியாக கடந்த ஆண்டு நவம்பர் 11ஆம் தேதி வரை பதவியேற்ற சஞ்சீவ் கண்ணா வரும் மே 13ஆம் தேதி ஓய்வு பெற உள்ளார். இதையடுத்து தனக்கு பின் மிக மூத்த நீதிபதியான PR கவாயை, முழு பேர் பூஷன் ராமகிருஷ்ண கவாய், அடுத்த தலைமை நீதிபதியாக நியமிக்க சட்ட அமைச்சகத்துக்கு சஞ்சீவ் கண்ணா பரிந்துரை செய்துள்ளார்னு சொல்லி தெரிவிச்சிருக்காங்க. ஒரு நிமிஷம், மேலே ஒரு நியூஸ் விட்டுட்டேன்னு நினைக்கிறேன். நாட்டின் நீளமான ரயில் சுரங்கப்பாதை நேரில் பார்வையிட்ட முதல்வர், மத்திய அமைச்சர்னு தெரிவிச்சிருக்காங்க. உத்தரகண்ட் மாநிலம் ஜனாசுவில் கட்டப்பட்டு வரும் நாட்டின் மிக நீளமான ரயில் சுரங்கப்பாதையை உத்தரகாண்ட் முதல்வர் புஷ்கர் சிங் தாமியுடன் ரயில் சுரங்கப்பாதைக்குள் 3.5 கிலோமீட்டர் தொலைவுக்கு சென்று ரயில்வே அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் பார்வையிட்டார்னு சொல்லி தெரிவிச்சிருக்காங்க. எங்கன்னு பார்த்துக்கோங்க, உத்தரகண்ட் மாநிலம். அடுத்ததாக இந்தியாவில் முதல் முறையாக ரயிலில் ஏடிஎம் தானியங்கி பண இயந்திரம் சேவை அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. மத்திய ரயில்வே சார்பில் மகாராஷ்டிராவில் இயக்கப்படும் பஞ்சவாடி எக்ஸ்பிரஸ் ரயிலில் பரிசோதனை முறையில் இந்த முயற்சி மேற்கொள்ளப்பட்டதாக ரயில்வே அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் சொல்லி தெரிவிச்சிருக்காங்க. இனி தமிழில் மட்டுமே அரசு உத்தரவுன்னு தெரிவிச்சிருக்காங்க. அரசாணைகளை தமிழில் மட்டுமே வெளியிட வேண்டும் என்று அரசு துறை செயலர்களுக்கு தமிழ் வளர்ச்சி மற்றும் செய்தித்துறை செயலர் உத்தரவிட்டுள்ளார். இது தொடர்பாக தமிழ் வளர்ச்சித்துறை அவங்க அளித்த பேட்டியை கொடுத்துருக்காங்க. ஜிஓ கவர்மெண்ட் ஆர்டர், ஜிஓ இனிமேல் தமிழில் மட்டும்தான் வரணும் அப்படின்ற மாதிரி ஒரு உத்தரவு பிறப்பிச்சிருக்கதா சொல்லியிருக்காங்க. மசோதாவை குடியரசுத் தலைவருக்கு அனுப்பினார் கர்நாடக ஆளுநர். அரசு ஒப்பந்த பணிகளில் முஸ்லீம்களுக்கு 4% ஒதுக்கீடு விவகாரம்னு சொல்லி தெரிவிச்சிருக்காங்க. கர்நாடகாவில் அரசு ஒப்பந்த பணிகளில் முஸ்லீம்களுக்கு 4% இடஒதுக்கீடு வழங்கும் சட்ட மசோதாவுக்கு ஒப்புதல் தராமல் நிறுத்தி வைத்த ஆளுநர் தவார்சந்த் கெலாட் அந்த மசோதாவை குடியரசுத் தலைவரின் பரிசீலனைக்கு அனுப்பி வைத்துள்ளார்னு சொல்லி தெரிவிச்சிருக்காங்க. எந்த ஸ்டேட்லனா கர்நாடகாவில். ஸோ இன்றைக்கான இம்பார்ட்டன்ட் நியூஸஸ் அவ்வளோதான். இதோட ஷார்ட்டர் வெர்ஷனாக 1 மினிட் கரண்ட் அஃபேர் நம்ம சேனலில் இருக்குது. வேணுங்கிறவங்க அதை யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. மேலும் இன்னொரு நியூஸ் வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ.